நான் சொன்னேன், ஆண்டவரே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் எழுதியிருக்கா, நீதிமானுக்கு நான் தரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குன்னு எழுதியிருக்கான்னு கேட்டாரு. கையத்தட்டு. ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. தெளிவா சொல்லுது, நான் உன்னை பகைக்கவில்லை, நான் உனக்கு துன்பம் தரல, இந்த உலகம் உன்னை பகைக்குது, இந்த உலகம் உனக்கு துன்பம் தருது, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனோடு நின்று அவனை விடுவிப்பார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை, டார்ச்சர்லாம் தேவன்கிட்ட இருந்து வரல, இந்த உலகத்துல தான் வருது. ஏன்னா நீங்கள் உலகத்தார் அல்ல. அவருக்கு நீங்கள் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதனால் சகலருக்கும் தெரிவிக்கப்படும் நற்செய்தி என்னவென்றால், தேவன் துன்பத்தை தருகிறவர் அல்ல, தேவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறவர். என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை ஒன்னால வருது, பிரச்சனை பிசாசுனால வருது, ஆனா தேவனும் அதுல இருந்து வந்தாலும் சரி, இதுல இருந்து வந்தாலும் சரி, உன்னால வந்ததா இருந்தாலும் சரி, அவனால வந்ததா இருந்தாலும் சரி, அவன் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம், வரும்போது ஆவியானவர் இடத்தில் சொன்னார், யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்த நாகமானை போல, இயேசுவின் இரத்தத்தினாலே நாகமான் மூழ்கி எழுந்தபோது அவன் குஷ்டரோகியாக இருந்தான். ஆனால் யோர்தான் நதியில் மூழ்கி அவன் எழுந்தபோது வேதம் சொல்லுகிற அவன் சரீரம் ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறியது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நம்முடைய மனநிலை மிகவும் முக்கியமானது. இங்கே உட்காரும்போது ஒரு சர்வீஸ்னா மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஆடியோவில் விசிலிங் இருக்கும் என்கிற மனநிலை நம்ம மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அதுவே தான் ஒவ்வொரு வாரம் இருக்கும். ஒரு சர்வீஸில் எதுக்கு விசிலிங் வரணும், எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் என்கிற மனநிலை நமக்குள் வரும்போது சர்வீஸ் எல்லாம் அப்படியே மாறுது. கைத்தட்டுங்க ஒரு தான் வருது. ஆனால் நம்ம மைண்டில் எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ன்றது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சுன்னா நம்முடைய எல்லா சர்வீஸோட ஹிஸ்ட்ரியும் அப்படி தான் அமையும். இது சர்வீஸில் ஆடியோ சிஸ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் கூட இப்படி டெவலோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்கிறது நம்ம மைண்டில் பதிஞ்சிருச்சுன்னா அதுதான் பிசாசின் மகத்தான வெற்றி. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு எதற்காக பிரச்சனைகள் வர வேண்டும், எதற்காக என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்க வேண்டும் என்கிற இடத்திலே நம்முடைய மனது அமையும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது? நம்ம மனதில் எவ்வளவு ஸ்டாண்டர்டோ அதான் வாழ்க்கை ஸ்டாண்டர்ட். இப்போ பொதுவாக நம்ம கிறிஸ்டியன் மீட்டிங் மட்டும் கிறிஸ்டியன் மீட்டிங்கில் பொதுவாக அந்த விசிலிங் வர்றது, சவுண்டை குறைக்கிறது, நம்ம மனநிலையே அந்த தரித்திரம் வந்துருச்சு. அதனால் நம்ம அப்படியே டியூன் ஆகிட்டோம். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு சினி ப்ரோக்ராம் நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களா? விசிலிங்கிறது மரண தண்டனைக்கு ஒப்பானது. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு ரெக்கார்டிங் தியேட்டராக இருக்கட்டும், இல்லை லைவ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். அவங்க மைண்டு அங்கே செட் ஆனனால அந்த ப்ரோக்ராம் அங்கே செட் ஆகுது. ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எந்த தரத்திற்கு இருக்க வேண்டும் என்பது இரண்டாம் விஷயம். உங்கள் மனது எந்த தரத்தில் இருக்கிறது என்பது முதல் விஷயம். ஆகையால் தான் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்த
நாகமான் சரீரத்தை விட உங்கள் ஆவி மனிதன் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவனாய் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இப்பொழுது இருக்கிறான் என்கிற மனநிலையிலே தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். You come to the presence of the Lord with such a mindset. கையை தட்டி அந்த overflow of and the righteousness feel உங்களை என்ன செய்துனா நிரம்பி வழிகிற அந்த நீதிமானின் எண்ணம் அந்நிய பாஷை உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு வர பண்ணுகிறது. பாவி என்கிற மனநிலை நம்முடைய சப்கான்சியஸ்ல இருக்கும்போது நம்முடைய வாயில அந்த ஓவர்ஃப்ளோ ஆஃப் இது வர்றதில்லை. ஆனா நீதிமான்கிற மனநிலையோட ஓவர்ஃப்ளோ என்ன செய்யுதுன்னா நம்மை பரிசுத்த ஆவியானவரின் ஓவர்ஃப்ளோ உணர வைக்கிறது. உங்களை நீதிமானாக்கிறதுனா எதுன்னு தெரியுமா? உங்களுக்கு வெற்றி எதுன்னு தெரியுமா? நீங்கள் நீதிமானை போல சிந்திக்கிறீங்களே, அதுதான் நீதிமான். ஃபர்ஸ்ட் தேவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? உங்களை தவறு செய்யாமல் உங்கள் சரீரத்தை தவறு செய்வதிலிருந்து விடுதலையாக்கி தவறு செய்யாத இடத்துக்கு உங்கள் சரீரத்தை கொண்டு வருவது தேவனுடைய வெற்றி அல்ல. உங்கள் சிந்தனை ஒரு நீதிமானின் சிந்தனையாய் மாறுவதுதான் தேவனுடைய வெற்றி. தேவன் எதை வெற்றியா கன்சிடர் பண்றாருன்னா, உங்க மைண்டு தான் நீதிமானின் மைண்டா மாறுச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸியா மாறும். ஆனால் காலாகாலமாக சபையானது சரீர செயல்களில் நீதிமானாக இருப்பதையே நமக்கு போதித்து விட்டது. இந்த சரீர செயலில் நீதிமானாக இருப்பது என்பது புறஜாதி மார்க்கம். இப்ப இந்த மார்க்கம் எந்த பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது? சரீர பரிசுத்தத்தை அதிகம் வலியுறுத்துகிறது. அப்படின்னால் மனது சாக்கடையா இருக்கிறது, மனது குப்பையா இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்திலும் சரீரத்தை குறித்து, சரீர பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக ஓவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர்கள் ஆவியையும் மனதையும் குப்பையாக்கி விடுகிறார்கள். அதனால அவன் என்ன செய்யறான்? பரீட்சை நெருங்கிருச்சு, நான் ஒரு பாவம் பண்ணக்கூடாது, ரிசல்ட் வரப்போது ஒரு பாவம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர? ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரியா? எனக்கு புரியலப்பா. ஏன்பா நீங்க நீதிமான், அதாவது என்ன சொல்ல, பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் இணைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பரிசுத்தம் தேவை, எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமும் தேவை. எங்க ஆபத்து வருதுன்னா சொல்லுங்க, இது ரெண்டையும் இணைக்கிறப்பதான் ஆபத்தே வருது. ஆபத்து ஏன் வருது? நீ இப்படி இருந்தா இப்படி நடக்கும், நீ இப்படி ஒழுங்கா தான் உனக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்கன்னா, அது வேண்டாம்ன்றவெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க. சொல்ற புரியுதா? நீ உண்மையா இருந்தால், நீ பரிசுத்தமா இருந்தால் கர்த்தர் உனக்கு ஒரு வீடு தருவார் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, வீடு வேணான்றதையும் பாவம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க. சார், பரிசுத்தத்தை பேசும்போது பரிசுத்தத்தை மட்டும் பேசுங்க, ஆசீர்வாதத்தை உள்ள என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க. ஆமென். அப்ப என்ன, நீங்க என்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் பரிசுத்தத்தோட சேர்க்கறதுனால தான் இங்க பிரச்சனையே. தயவு செய்து அந்த பிரசங்கங்கள் நம்மை தவறான இடத்துக்கு கொண்டு சென்றது. ஏன் பரிசுத்தமா இருக்கணும், இதுக்கா பரிசுத்தமா இருக்கணும், அதுக்கா பரிசுத்தம் 1000 பேசியிருக்கிறேன் பிரசங்கம். ஆனால் அதை எதையும் தேவன் சொல்லலை. தேவன் ஒரே ஒரு காரணத்துக்கு நீ பரிசுத்தமா இருக்கின்றார். என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இப்ப தொடர்ந்து தேவன் நல்லவர் என்கிற தலைப்பு கொடுக்காட்டினாலும் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவன் நல்லவர், ஆமென். ஜீவன் வந்துருச்சு. இப்ப அந்த ஜீவன் பரிபூரண பிறகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பைபிள் அப்ப தேவனை தனக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதி பாக்கியம் உள்ளது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவன்கிட்ட சிக்கணும்னா சிக்கல் தான் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு தரக்கூடிய இடத்துல தேவன் என்ன செய்யல இல்லை. பைபிள் சொல்லுது, அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம், அவர் தனக்கு தெரிந்து கொண்ட ஜனமும் சரி, அவரை தனக்கு தேவனாய் தெரிந்து கொண்ட ஜனமும் சரி, பாக்கியம் உள்ளது. அப்ப எது பாக்கியம்? வியாதியை கொடுப்பது பாக்கியமா, வேதனையை கொடுப்பது பாக்கியமா? இல்லை என் அன்புக்குரியவர்களே, தேவன் நல்லவர் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நான் ஒருத்தர் ஆராதிக்கிறேன், நான் ஒருத்தர் கும்பிடுறேன். 16 வயசுல என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அவர் ஊழியத்துக்கு தான் என் வாழ்க்கை முழுவதும் நான் இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்தேன். 45 வயது ஆகுது. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், யாருக்கு நான் நேசிச்சு யாருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன்னா, நான் நேசிக்கிற அவரு நல்லவர். கையத்தட்டு. God is a good God. அவர் ஒரு நல்ல தேவன்.
அப்போ என்ன சொல்கிறான், பைபிளில் வந்து இருக்கிற எதிர்மறையான பல காரியங்களுக்கு தேவன் காரணர் என்று அவன் நினைக்கிறான். பைபிளில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம், ஆதியாகமம் அல்ல. ஆதியாகமம் மோசே எழுதுவதற்கு முன்பாக யோபு புத்தகம் தான் எழுதப்பட்டது. அது எழுதியது கூட மோசே என்று தான் சொல்கிறார்கள். காரணம், அவன் மீதியான தேசத்தில் போய் இருந்தபோது, அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த போது வந்து அவன் யோபுவை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் வந்தது. அவன் சந்தித்த போது யோபுவோட ஹிஸ்டரியை வந்து இவன் கேட்குறான். யார்? மோசே கேட்குறான். டேக்ஸோடைய இதிலேருந்து நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு. அப்படி கேட்க போது, என் வார்த்தைகள் ஒளிவெட்டில் எழுதப்பட்டால் நல்லமாக இருக்கும்னு சொன்னா பாருங்க யோபு. அந்த வார்த்தைக்கான அந்த ஜபத்துக்கான பதிலை தேவன் மோசையை வச்சு நிறைவேற்றுறாரு. நீ கல்லில் எழுதியிருந்தா கூட அழிஞ்சிருக்குண்டா, ஆனால் இன்னைக்கு பிரிண்டை போட்டு உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்டார் தேவன். யோபுவின் ஜபம் அங்கீகரிக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, முதல் எழுதப்பட்டது யோபு புத்தகம். கடவுள்னா யாரு என்பதை குறித்து பூரண அறிவு அவனுக்கு இல்லை. ஆனால் கடவுள் யாருன்ற அறிவு இருந்தாலும் தன்னை பற்றி தெரியும், கடவுளை பற்றி தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி மூணாவது ஒரு சக்தி இருக்குன்றது யோபுக்கு இல்லவே இல்லை. அதனால தான் பல சம்பவங்களுக்கு தேவனை போய் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று புரிஞ்சுங்க, உங்கள் கடவுள் நல்லவருங்க, நல்லவர். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இவனுக்கு என்னன்னா, பைபிள் இப்போ இந்த வசனம்லாம் இப்படி இருக்கு, நல்லவர்னு ஒத்துக்காங்க. இல்லை அந்த வசனத்துக்கு இப்படி இருக்குது, அந்த வசனம் இப்படி இருக்குது அப்படின்னு நீ வந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர்ன்றது உனக்கு புரியாது. ஆனால் கர்த்தர் நல்லவன்ற புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் உனக்கு புரியும். வசனத்துக்கு பதில் வேணும் அப்படின்னு வசனத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர்ன்றது புரியாது. நீங்கள் வசனத்துக்கு அர்த்தம் வேணும்னா கர்த்தர் நல்லவர்னு புரிஞ்சுட்டு இப்போ வசனத்தை படிச்சீங்கன்னா வசனம் புரியும். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க நீதிமானுக்கு துன்பமே இல்லை நீங்க பேசுறீங்க? துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் சார் தேவன் வந்து மனுஷனை படைச்சாரு. அவன் தவறு செய்த போது கூட அவன் வாழ்க்கையில் மறுபடியும் துன்பம் வந்துடக்கூடாது என்ற கண்ணை தவறுக்கான பரிகாரத்தை அவர் செஞ்சாரு. ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்க லைஃப்ன்றது அது பெர்ஃபெக்டான பிளெஸிங் இருக்கிற லைஃப். நிறைய பேர் கோபம், எப்படி நீங்கள் வியாதியெல்லாம் வேணான்றீங்க, இவங்க ப்ராடக்ட் செஞ்சு வச்சுட்டு விலைக்கு வாங்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரி அழுகுறாங்க. இதையும் வாங்கிக்காங்க கொஞ்சம், இதையும் வாங்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரி. நான் சொல்கிறேன், வசனத்துக்கு வந்தீங்கன்னா நீ தேவன் நல்லவர்னு உங்களுக்கு தெரியாது. தேவன் நல்லவர்னு தெரிஞ்சுட்டு இப்போ வசனத்தை வாசித்தீங்கன்னா வசனம் புரிஞ்சிடும். எத்தனை வருஷம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன் நான், தேவன் நல்லவர் அப்படின்னு நினச்சி இந்த வசனத்தை வாசித்தேன், ஈஸியாக புரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்னு எழுதியிருக்கா, நீதிமானுக்கு நான் தரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குன்னு எழுதியிருக்கான்னு கேட்டாரு. கையத்தட்டு. நீதிமானுக்கு கர்த்தர் தரும் துன்பம் அநேகமாக இருக்குன்னு சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தரோ அங்க யார் வராரு? நல்லா கையத்தட்டு. அப்ப வரும் துன்பம் என்றாலே அங்கு தேவன் தரும் துன்பம் அது அல்ல. முதல்ல புரிஞ்சுக்க, கர்த்தர் நீதிமான சோதி தருகிறார் என்கிற வசனம், அதனுடைய அர்த்தம் இந்த வசனத்துடன் இணைக்கப்படும் போதுதான் அந்த வசனத்தோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அதனாலதான் சொல்றேன், வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுங்கள், வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுங்கள். தேவன் நல்லவர். நான் என் பிள்ளைய தூக்கி தீல போட மாட்டேன். நான் என் பிள்ளைய என்ன செய்ய மாட்டேன்? கையை காலை ஒடிக்க மாட்டேன். என்னை காலையில் கொஞ்சம் பேசிக்கிட்டு தான், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். குட். பிரம்பை கையாடாத மனிதன் தன் பிள்ளையை பகைக்கிறார். இப்ப கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கு பெரம்புனா இது, எனக்கு பெரம்புனா எதுன்னு கேளு. கை தட்டுங்க. இப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, பெரம்புனா என்னன்னு தெரியணும். ஆச்சா, பவுல் சொன்னா பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமான்னா அப்படின்னா என்ன? பவுல் ஒரு பெரிய கம்பு வாங்கி வச்சிருந்தாரா? நீங்க சொல்லுங்க சார். பவுல் கம்போட வரவாடா பெரம்போட வரவாடான்னு கேட்டார்னா, பவுல் வீட்டில் ஒரு பெரம்பு வாங்கி வச்சிருந்தாரா? பவுல் பெரம்புன்னு சொல்லும்போது அவன் எதை மனசுல வச்சு சொன்னா? கம்பெடுத்து வந்து மக்கள் அடிக்க போறானா? சொல்லிருன்னு. நண்புக்குரியவர்களே,
இப்ப வார்த்தையோட அர்த்தம் தெரியாம நம்ம ஒன்று பிரசங்கம் பண்ண முடியாது. இப்ப நீதிமானுக்கு தரும் துன்பம் அல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பம். அப்படின்னா அது ஏன்ட்ட இருந்து நான் தர்றது இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் நல்லவன்றத முதல்ல நிப்பாட்டாங்க, நில்லு. அது வருது வருது, தோல்ல ஏறி உட்காது, உன் தலையில் ஏறி உட்காந்து பேன் பார்க்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுறா. என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. முதல் கர்த்தர்ட்ட இருந்து வருதா? கர்த்தர்ட்ட இருந்து வருதா? மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டிக்கு கர்த்தர்ட்ட இருந்து வருதா? இல்லைல்ல. இன்னைக்கு போய் டீயை குடிச்சிட்டு தூங்கிடு. இன்னைக்கு இவ்வளோ போதும், உனக்கு இவ்வளோ போதும். அப்புறம் எங்கிட்டு குடி வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். முதல் இதை அஸ்தி வார்த்தை போடு. கர்த்தர் நல்லவர்னே ஒரு அதிலே நில்லு. எங்கிட்டு குடி வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். உனக்கு வயசு பத்தாது, அதுக்கப்புறமேட்டு பேசணும். கர்த்தர்ட்ட இருந்து வரல, அதோட நின்னுக்க, அதோட நின்னுக்க. ஒரு 10 நாள் அதை மட்டும் யோசி. தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல. சொல்லு சொல்லு, வாய் தர சொல்லு. தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல, தேவன்ட்ட வரல. அப்ப துன்பங்கள் வரலாம், ஆனா கடவுள்கிட்ட இருந்து வரல. இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களே, இப்ப எல்லா வசதியும் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியை நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அர்த்தம் புரியுதா? என்னாலே அல்ல, இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும். ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பகைத்தது. தெளிவா சொல்லுது, நான் உன்னை பகைக்கவில்லை, நான் உனக்கு துன்பம் தரல. இந்த உலகம் உன்னை பகைக்குது, இந்த உலகம் உனக்கு துன்பம் தருது. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனோடு நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் நல்லவரா இல்லையா? இதே வசனத்தை வச்சு எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள உனக்கு துன்பம் வரும், உனக்கு துன்பம் வரும், உனக்கு துன்பம் வரும் பேசியிருக்காங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லையே. தேவன்கிட்ட இருந்து வந்தா துன்பம், தேவன் தரும் துன்பம் அல்ல, உலகத்திலிருந்து வரும் துன்பம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாராம்? அவை எல்லாவற்றிலும் நின்று. கைய தட்டு. நான் இதை கொடுத்துட்றேன், நீ பாத்துக்கப்பா, சரியா நாளைக்கு வரேன்பா அப்படி சொல்லிட்டுலாம் போல கூட வந்து நின்றுறாராம். என்ன ஆறு என்னடா பஞ்சாயத்து, எவன்டா தொட்டது? நின்று அவனை போங்க, அப்படியே வீட்டுக்கு போங்க. மனிதனுக்கு அந்த இச்சிங் ஆஃப் த இயர் நிறைய கத்துக்கிட்டு இருக்கணும். கத்துக்கிட்டது முதல் உணர்ச்சிகளை வந்து ஸ்ட்ராங்கா, உணர்வின் பூரண நிச்சயமா மாறுச்சா? 4 வசனங்கள் துன்பங்களை பற்றி நான் இன்னைக்கு சும்மா பேசுறேன், சொல்லிட்டு போறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், நீதிமானுக்கு தரும் துன்பங்கள் அல்ல. தேவபக்தியை நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாரால? கபிரியேல் மிகாவேல் மீனா சேர்ந்து சுத்தி நின்று குத்துவாங்களா, சுத்தி நின்று அடிப்பாங்களா? தேவபக்தியை நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாரால துன்பப்படுவார்கள் சொல்லுங்க சார்? ஆமா, இந்த உலகத்தாரால் துன்பப்படுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் தேசத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்துக்கு இந்த உலகம் மோசமானது. திரும்ப பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த உலகம் மோசமானது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை, டார்ச்சர்லாம் தேவன்கிட்ட இருந்து வரல, இந்த உலகத்துல தான் வருது. ஏன்னா நீங்கள் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதனால் சகலருக்கும் தெரிவிக்கப்படும் நற்செய்தி என்னவென்றால், தேவன் துன்பத்தை தருகிறவர் அல்ல, தேவன் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறவர். ஒன்னு புரிஞ்சுக்காங்க, உங்கள் தேவன் உங்களுக்கு துன்பத்தை தருகிற தேவன் அல்ல. அல்ல அடித்து சொல்லலாம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஒன்று வந்தா அது தேவனால் வருவது அல்ல. ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் எவ்வித வேற்றுமை நிழலும். கையத்தட்டு. ஒரே ஊற்றுக்கணிலிருந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி வருமா? சொல்லுங்க சார், வராது. இப்போ உனக்கு கேள்வியெல்லாம் என்னன்னா, அப்போ அங்கனுக்குள்ள அப்படி நினைச்சு, இங்கனுக்குள்ள இப்படி நினைச்சு, இது யாரு கொடுத்தது, அது யாரு கொடுத்தது? இவனுக்கு இந்த காது அரிக்குது. கடவுள் நல்லவர்ன்றதுக்கு இவன் 6 மாசம் கேஸ் நடத்தி தான் நான் வந்து கடவுள் நல்லவர்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்றான். ஏன் நம்பி சொல்ல மாட்டேன்? சார் நல்லவராக தான் இருக்கு சார். இல்லை, அந்த வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனம் எனக்கு புரியல, அவ்வளோதான். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் நல்லவர். அப்படி வா, அப்படி வாயா.
அப்படி வா. நான் பிரசங்கம் பண்ணி 25 வருஷமா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எனக்கு தெரியும். ஆனா தரும்ன்ற வார்த்தைக்கும் வரும்ன்ற வார்த்தை வித்தியாசம் என்னைதான் சார் தெரிஞ்சு. தரும் துன்பம் வேறு, வரும் துன்பம் வேறு. தரும் என்பது நான் தருவது, வரும் என்பது வெளியிலிருந்து வருவது. ஆனால் தேவனோ நின்று. அப்ப இந்த வசனத்துக்கு எனக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் கர்த்தர் நல்லவர்ன்றேன்னா தெருவில் தெரிய வேண்டியது நான் பிச்சை எடுத்துட்டு. ஆனா அன்னைக்கே வசனத்துக்கு அர்த்தம் தெரியலனா கூட கர்த்தர் நல்லவர், வசனத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படி நின்னேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்னைக்கும் ஒன்றரை வசனத்துக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம், நாளைக்கு ஒரு செகண்ட் எனக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் அந்த அர்த்தம் தெரிவதற்கு முன்பாகவே நான் மனதார விசுவாசிக்கிறேன், என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உள்ளே வரும் என்றால் அது கர்த்தரிடத்தில் வந்தது அல்ல. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஏன்ட்ட உபத்திரவம் இருக்குன்னு சொன்னாரா? அவர் சொல்றார், என்கிட்ட மாறுதலே இல்லப்பா, என்கிட்ட வேற்றுமை நிழலே இல்ல. உங்கள் தேவன் நல்லவராய் இருக்கிறார். வெறும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு விடாம அந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து நிப்பேன்டா. ஆமென், ஆமென். அது கூட என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிமானுக்கு நிறைய பிரச்சனை வந்தா கூட அதுதான் அநேகம்ன்ற வார்த்தையை சொல்றாரு. இப்ப 2வது வரியிலிருந்து முதல் வரியை பாருங்க தெரியும். நான் ஏதோ 1-2 பிரச்சனைக்கு மட்டும் வந்துட்டு, என்னப்பா நேற்று தானப்பா ஹெல்ப் பண்ணேன், போன வாரம் வேற ஒரு பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல அப்படி சொல்ல மாட்டேன். அவனுக்கு அநேகம் பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் நான் அனுப்பேன்டா. எவ்வளவு அழகான அர்த்தம்லாம் இருக்கு. அவனுக்கு நிறைய மேட்ரு, நிறைய பிரச்சனை இருந்தாலும் அவன் எல்லாவற்றிலும் அப்படின்னா 1000 பிரச்சனை வந்தா 1000த்துல வந்து நிற்பாராம். என்னப்பா நேற்று அது முடிஞ்ச, இன்னைக்கு எந்த மட்டும் இருக்குல்ல, நான் வந்துடுறேன். எவனாச்சும் ஒருத்தர் 24 ஹவர்ஸ் இப்படி செய்வானா சார் உங்களுக்கு? செய்வானா? அவர் செய்வாராம். நேற்று அந்த ப்ராப்ளம் முடிஞ்சப்ப இன்னைக்கு இந்த ஒரு ப்ராப்ளம், இன்னைக்கு வந்துடுறேன், வந்து ஒரு நிமிஷம் இந்த கிளம்பி வந்துடுறேன். எப்படி சாமி? நேற்று அந்த வீடு மேட்ரு முடிஞ்சு, ஆமாம் இன்னைக்கு இந்த எதிரிகள், ஆமாம் அவங்க கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒரு 20 கோடி ரூபா வந்துடுறேன். அப்புறம் இந்த கட்சி எக்ஸ்டென்ஸ், ஆமாம் அது இந்த பக்கத்தில் பஞ்சாயத்து பண்ணி இருந்தால் வந்துடுறேன். எல்லாத்துக்கும் வருவாரியா? அவர் நல்லவர். ஆமாம். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த 4th டைமென்ஷன் வேர்ல்டை பற்றி தான் பேச வந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த உசுரோடு தான் இருப்போம், பேசுவோம். 4th டைமென்ஷன். இப்போ என்னன்னா, இப்போ வந்து முதல் விஷயம், வெளிப்பாடுகள் எப்பொழுதும் படிப்படியாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்போதான் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கான அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரென்த்து முந்தின வெளி ரெவலேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை போடும்போது ஒருத்தன் காலில் ஜட்டியை போட்ட, ஒருத்தன் தலையில் பனியனை மாட்ட, ஒருத்தன் காலில் ஷூவை மாட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் மூச்சு திணறிவான். அவனை வந்து ரொம்ப தெளிவாக தான் என்ன செய்யணும், ஆமாம் இது பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முதல் ஜட்டியை மாட்டியாச்சா சட்டை அப்படி தான் வரணும். அப்படி தான் தேவன் உங்களுக்கு முதல் ஒரு ரெவலேஷனை கொடுக்குறாரு. இதை ஸ்டாங்க நான் ஜெயிலன்னு ஒத்துக்கிறியா, ஒரு வாரம் இப்படியே ஓடு, தேவன்ட்டு வரல, தேவன்ட்டு அடுத்து எங்கேருந்து வருது, சரி ஏன் வருது, அது வராமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் எனக்கு டிசைன் பண்ணாரா, வந்து ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை டிசைன் பண்ணாரா, சரி வராமல் இருக்கிற வாழ்க்கை டிசைன் பண்ணார். அப்போ ஏன் வந்து நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, வராத வாழ்க்கை தானே விசுவாசிக்கிறேன் அப்படியே வருது. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. உசுரோட தானே இருப்ப, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்க. இது இன்னைக்கே படிச்சு நாளை காலை IAS எக்ஸாம் எழுத போகிறேன், மண்டேல போட போகிறேன். போ, இன்னைக்கு கற்றுக்கிட்டது போதும். அவர் அளந்து 1000 முழம் அளந்து கணுக்கால் கொண்டு வந்தாராம். அப்புறம் 1000 முழம் அளந்து முழங்கால் கொண்டு வந்தாராம். அந்த நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் இருக்கிற வரைக்கும் அந்த லெவலை என்ஜாய் பண்ணு. அந்த லெவலில் இருக்க ஆசீர்வாதத்தை அனுபவி. பேச்சுலராக இருக்கும்போது பேச்சுலர் வாழ்க்கையை அனுபவி, என்ஜாய் பண்ணு. கல்யாணம் ஆகிட்டியா, கல்யாணமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. அடுத்து அப்பா ஆகிட்டியா, அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஸோ என் அன்புக்குரியவர்களே, தேவன் அழகாக நடத்திட்டு போகிறார். எனக்கு என்னன்னா, ஒரே செய்தியில் 900 கேள்விக்கும் பதில் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? அப்போ தேவன் அந்தந்த டைமிங்கில் அடுத்தடுத்து இன்னைக்கு வந்து பைபிள் காலேஜில் வந்து இந்த விஷயங்கள் வந்து இவங்க கேட்குறதுக்கெல்லாம் ஆட் பண்ணத்தான் அது என்ன ஆகிட்டே போகுதுன்னா டிலே ஆகிட்டே போகுது. இனி வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண நினைக்கக்கூடாது. ஆமாம், அது லெவல் 2க்கு வாப்பா, இந்த லெவல் 1ல் இதுதான் சொல்லி தருவோம், முதல் இதில் அஸ்திபாரம் போடப்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன்.